ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரூச் ப்ளவுஸ் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எனக்கு ஒரு சிஸ்டர் வந்து கொரியர் போட்டிருந்தாங்க. ப்ரூச்சக் ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணி தர சொல்லி எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஓகே, நம்ம பண்ணிடலான்ட்டு. அவங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் இமேஜ் ஒன்று ரெஃபரன்ஸ் காமிச்சிருந்தாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. பட் அவங்க வந்து ப்ளவுஸ் மட்டும்தான் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. சாரீ வந்து அனுப்பலை. சாரீ வந்து பிக்சர் மட்டும் அனுப்பிச்சிருக்காங்க. ப்ளவுஸும் வந்து நீங்கள் எடுத்து பண்ணி ஒர்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு சாரீ பீஸில் வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இது வந்து சாரீ பார்த்திங்கன்னா ஒரு பேரட் க்ரீன் மாதிரி இருந்தது. அதில் வந்து ஒரு ரோஸ் கலரில் கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சாரீ மாடலில் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ப்ளவுஸ் வந்து பார்டருக்கு மேட்சாக எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு டிசைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். பேக் சைடு அவங்க ஹேண்டுக்கு மட்டும்தான் வந்து ரெஃபரன்ஸ் இமேஜ் ஒன்று அனுப்பிச்சிருந்தாங்க. பேக் வந்து நம்மளோட விருப்பம் தான். ஓகே, நம்ம ஒர்க் பண்ணிடலாம். ப்ரூச் ப்ளவுஸ் வந்து ஆஃப் போர்ஷன் மட்டும்தான் நம்ம எப்பயுமே ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா ரைட் சைடு மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஃபுல்லாக ஒர்க் பண்ணால் அது வந்து பார்த்திங்கன்னா லென்த் ஹேராக இருக்கவங்களுக்கு மாட்டி மாட்டி இழுக்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக ரைட் சைடு மட்டும் நம்ம ஒர்க் பண்ணிட்டோமா, லெஃப்ட் சைடு பின் பண்ணாலும் அந்த நடுப்பாட்டில் ஹேர் வந்தாலும் நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து அவ்வளோ இருக்காது. ஸோ அதுக்காக எப்பயுமே ப்ரூச் ஒர்க் பண்ணாமல் ரைட் சைடு மட்டும் நம்ம ஒர்க் பண்ணால் நமக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். மைனஸ் எதுவும் இல்லாமல் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ நான் அதுக்கு எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து கிளாத் எடுத்துட்டேன். அந்த பேரட் க்ரீன் கிளாத் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கோல்டன் கலர் கோல்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல் கோல்டு மாதிரி சாரீ பார்டர் இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் கலர்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் கிறிஸ்டல் வந்து க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சீக்வன்ஸு கோல்டன் கலர் சீக்வன்ஸ் கொஞ்சம், சாரீக்கு மேட்சான பீடு கொஞ்சம் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து இதில் ஒர்க் பண்ணலாம். எப்படி ஒர்க் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். டியூப் பீடு, அப்புறம் பார்த்திங்கன்னா செல்ஸ் பார்த்திங்கன்னா ரோஸ் கலரில் இருக்குது இல்லைங்களா, அதனால் ரோஸ் கொஞ்சம், லீவ்ஸ் கொஞ்சம், இந்த ஒயிட் கலர் ஃப்ளவரு. செல்ஸ் வந்து நான் இப்போ ஒயிட் கலர் தான் எங்கிட்ட க்ரீன் சாரீ க்ரீன் கலரில் செல்ஸ் இல்லை. ஸோ ஒயிட் கலர் செல்ஸ் எடுத்துகிட்டு இந்த மெட்டாலிக் கலர் இருக்குது இல்லைங்களா, மெட்டாலிக் கலர் வந்து இது வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் கலரு. ஸோ அதெல்லாம் வந்து க்ரீன் கலர் எடுத்துட்டேன். அந்த எக்ஸாக்டாக அந்த லைட்டாக எப்படி சொல்லிட்டோம் அந்த கில்டர் ஷேப் வரும் இல்லைங்களா, அதனால் மெட்டாலிக் கலர் வந்து இதுக்கு நான் சூஸ் பண்ணிட்டேன். ப்ரஷ்ஷை வந்து தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு இந்த செல்ஸ் ஒயிட் கலர் செல்ஸில் வந்து மெட்டாலிக் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப எக்ஸாக்டாக சாரீக்கு மேட்சாக வந்து நம்ம கலர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. இதை வந்து நல்லா சன்லைட்டில் கொஞ்சம் நேரம் காய வச்சிட்டோமா ஒரு 10 நிமிட்ஸ்லேயே வந்து நல்லா ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் செல்ஸ் வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதே ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ்லேயும் கொஞ்சம் க்ரீன் கலர் அடிச்சுட்டு அதில் அந்த என் போர்ஷனில் மட்டும் கோல்டன் கலர் இருக்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே டிசைன் பண்ணி கொஞ்சம் செல்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியா தான். இதை நான் வாட்டர்லேயே டிப் பண்ணி ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ நல்லா எவ்வளோ தேய்ச்சாலுமே அந்த இது வந்து வரல. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த மெட்டாலிக் கலர் வந்து செல்ஸ்லேருந்து உறிஞ்சி அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை, வரல. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நமக்கு கலருக்கு மேட்சாக செல்ஸும் ஆகிடுச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மெட்டாலிக் கலர் யூஸ் பண்ணும்போது செல்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் அதாவது சப்போஸ் செல்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ B7 க்ளூ எடுத்துகிட்டு செல்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி நான் ஒட்டிடுறேன். சும்மா ஒரு ஃப்ளவர் மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். அந்த ஃப்ளவரில் நமக்கு ஷேப் வந்து உங்களுடைய க்ரியேட்டிவ் தான். ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணணுன்ட்டு ஒரு பிளான் பண்ணிட்டேன். ஃப்ரீ ஹேண்ட்லேயே ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன். செல்ஸை வந்து அந்த ரவுண்ட் ஷேப்க்கு அரேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு பெட்டலாக வந்து ஒட்டிடுறேன். 3 பெட்டல் வந்து பிங்க் இருக்கிற மாதிரியும் 3 பெட்டல் வந்து க்ரீன் இருக்கிற மாதிரியும் கொடுத்து நல்லா காயிற வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது. நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி எல்லா பெட்டலுமே ரெடி பண்ணிக்கலாம். க்ளூ கொஞ்சம் நீங்கள் இதாகவே போடுங்க. ஏன்னா க்ளூ போட்டுட்டு நம்ம எப்படி இன்னொரு டைம் வந்து ஸ்டிச் பண்ண தான் போகிறோம். ஸ்டிச் பண்ண தான் வந்து அந்த ஷேப்பு வந்து மாறாது. ஒட்டினதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணாமல் ஷேப் மாறாது. ரெண்டாவது நமக்கு அந்த ஒட்டினது வந்தாலும் ஸ்டிச் பண்ணியிருந்தோமா செல்ஸ் வந்து அப்படியே நகராமல் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம க்ளூவும் அப்ளை பண்ணிடுறோம், அப்புறம் ஸ்டிச்சும் பண்ணிடுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஃப்ளவர் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா வெறும் க்ரீன் கலர் மட்டும் கொடுத்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்.
அவங்க வந்து சாரீ ப்ளவுஸ் வந்து யூஸ் பண்ணல. ப்ரூச் ஒர்க்கு அவங்க பாப்பா ஃபங்ஷனுக்காக கேட்டிருந்தாங்க இந்த சிஸ்டர். ஸோ ஒரு ப்ளைன் ப்ளவுஸ் எடுத்து ஒர்க் பண்ணி கான்ட்ராஸ்ட்டா ஒர்க் பண்ணோமா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து சாரீ அதாவது ப்ளவுஸ் தனியா எடுத்து ஒர்க் பண்ணி குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க சாரியுமே பார்த்திங்கன்னா நல்லா கான்ட்ராஸ்ட்டான கலராக இருந்துச்சு. நல்லா இருந்தது. ஏன்னா க்ரீன் வித் பிங்க் வந்து காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ப்ரூச் ரெடி பண்ண சொன்னாங்க. ஸோ நம்ம எப்பயுமே கான்ட்ராஸ்ட்டான கலரில் நம்ம ப்ரூச் ஒர்க் பண்ணோமாவே அது நல்லா ஹைலைட்டாக எடுத்து காட்டும். ஸோ சாரீனுடைய ப்ளவுஸ் அப்படியே வச்சுட்டு, அதாவது சாரீ ப்ளவுஸ் வந்து பட்டு ப்ளவுஸுங்கிறதுனால அதை அப்படியே அவங்க வச்சுட்டாங்க. ப்ரூச் ஒர்க்குங்கிறது நம்ம சாதா ப்ளவுஸில் போட்டுட்டோமா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க அப்படி பிளான் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தாங்க. செல்ஸோட ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர் ஒட்டுறதோட நம்ம இந்த மாதிரி கிளாத்தில் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும்போது அது வந்து ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். ஏன்னா ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர் கொடுக்கலாம். பட் அது என்னென்னா அதை விட நம்ம கொஞ்சம் சாரீ கிளாத் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது அந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணோமா ரொம்ப நீட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் நான் சாரீக்கு மேட்சாக கொஞ்சம் இது வந்து கிளாத் ரெடி பண்ணிட்டேன். கிளாத் வந்து டிஷ்யூவில் எடுத்திருந்தேன். பேரட் க்ரீன் கலரில் டிஷ்யூ எடுத்திருந்தேன். டிஷ்யூவில் எடுத்துட்டு அப்புறம் கோல்டன் கலர்லேயும் டிஷ்யூ கிளாத் கொஞ்சம் எடுத்துட்டு நமக்கு தேவையான ஷேப் அதாவது ஃப்ளவர் ஷேப் வந்து ஃபுல்லாக சால்ட்ரிங் ஹீட்டர் தான் யூஸ் பண்ணேன். சால்ட்ரிங் கொடுத்து நல்லா அந்த பெட்டல் ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த கொடி டிசைன் மாதிரி கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதில் பார்த்திங்கன்னா கோல்டன் கலர் சீக்வன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கீழெல்லாம் க்ளூ ஏன்னா நமக்கு ஷேப் மாறாமல் இருக்கிறதுக்காக க்ளூ லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த கொடி டிசைனுக்கு ஏற்ற மாதிரி சீக்வன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சடனாக தோணுன பிளான் தான். செல்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறோம். அதில் வந்து எது கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு யோசிக்கும்போது சீக்வென்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா லீஃப் சீக்வென்ஸ் வந்து நல்லா அந்த சீக்வென்ஸே நல்லா அந்த கில்டர் ஷேப் வரும், ஷேடு வரும். அதுக்கு உள்ளே வந்து கட் பீடு கொடுத்தோமா இன்னும் கொஞ்சம் பார்க்க லுக்காக இருக்கும் அப்படின்றதுனால நான் சீக்வென்ஸ் எல்லாமே நல்லா ஒட்டிட்டேன். ஒட்டி ட்ரை பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம அதுக்கப்புறம் வந்து செட் ஆனுச்சுன்னா நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அந்த லீஃப் அது நல்லா செட் ஆகட்டும். ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த லீஃப் நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த லீஃப்க்கு பார்த்திங்கன்னா 4 கட் பீடு கொடுத்துட்டு நான் வந்து ஜர்தோசி நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். ஆரி நீடில் தான் யூஸ் பண்ணி போடுறேன். நீங்கள் ஆரி ஒர்க் தெரியாதவங்களா இருந்தீங்கன்னா இந்த இடத்துல நார்மல் நீடில் யூஸ் பண்ணிவிட்டு 4 பீடாக விட்டு சென்டர் பாயிண்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அந்த பாயிண்ட்லேயே கீழே வந்து நீடிலால் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்கன்னா கொஞ்சம் குயிக்காக ஒர்க்கு முடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஜர்தோசி நீடில் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். டூலிப் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் டூலிப் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஜர்தோசி நீடில் தான். ஏன்னா லோட் பண்ணுறது நிறையா கட் பீடு வந்து நிறையா லோட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இது நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு சென்டரில் வந்து நம்ம சீக்வென்ஸ் வந்து கோல்டன் கலர் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு லீஃப் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சைடு ஒர்க் பண்ண லீஃப் வந்து உங்களுக்கு நல்லா தெரியல. ஸோ இப்போ பாருங்கள் 4 கட் பீடாக லோட் பண்ணி நாலு பீடாகவே விடுங்க. விட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் எல்லா லீஃபுமே பார்த்திங்கன்னா இந்த கட் பீடு க்ரீன் கலர் எடுத்துகிட்டு அதுக்கு 4 பீடாக விட்டு தான் நான் லோட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுறேன்.
இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ 3 பீடு விட்டுக்கலாம். 3 பீடு விட்டுட்டு அகைன் வந்து ஆப்போசிட் சைட்லேயும் 3 பீடு விட்டு லாக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா நான் பிங்க்கு கொடுக்குறேன். பிங்க் கலர் பீடு கொடுத்துட்டு லாக் வச்சிடுறேன். லீஃப்னுடைய சென்டர் பார்ட்டில் பிங்க் கலரில் கட் பீடு கொடுத்துட்டு லாக் வச்சிடுறேன். நீங்கள் ஆரி தெரியாதவங்க நார்மல் நீடில் யூஸ் பண்ணியே நம்ம இந்த இடத்துல போடலாம், தாராளமாக போடலாம். 4 பீடாக வந்து நீடிலில் போட்டுட்டு கீழே இன்செர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த லீஃப் ஷேப்க்கு 4 பீடாக நீடிலில் விட்டுட்டு கீழே வந்து நீடில் இன்செர்ட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ அந்த கோல்டன் கலர் சீக்வன்ஸ் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கட் பீடு கொடுத்துக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஜர்தோசி எடுத்திருக்கேன். ஜர்தோசி எடுத்துட்டு அந்த ஸ்ட்ரெயிட் பார்ட் இருக்குது இல்லைங்களா, கொடி மாதிரி வருது இல்லையா, அதில் வந்து ஜர்தோசி வந்து லோட் பண்ணிகிட்டே வரேன். இது நேம் வந்து ஜர்தோசின்னு சொல்லுவோமா இல்லை நக்ஷின்னு சொல்லுவோமான்ட்டு எனக்கு தெரில. ஸோ கோல்டன் கலரில் அந்த கில்டர் ஷேப்பில் இருக்கிற ஷேடில் இருக்கிற ஜர்தோசி தான் நான் எடுத்திருக்கேன். நேம் வந்து எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில. ஸோ இது நக்ஷியா இல்லை ஜர்தோசியான்ட்டு தெரில, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 டார்க் க்ரீனில் பீடு, ஏன்னா சீக்வன்ஸையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடணும். ஸ்டிச் பண்ணால் தான் நமக்கு கீழே கலண்டு வராது. ஸோ அதுக்காக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நான் வச்சு பார்க்குறேன், பட்டு நல்லா இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இது சென்டர் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லைங்களா ஃப்ளவரு, அந்த ஃப்ளவரில் தான் ரெட் கலர், ரெட்டும் இல்லை ரோஸும் இல்லை, டிஃப்ரெண்ட்டான கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ரெட்டு மாதிரி இருந்துச்சு அந்த கலர். அதில் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் நான் வந்து ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிட்டேன். பெயிண்ட் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு இப்போ போலன் இருக்குல்ல, சாரி போலன் இல்லை, லோரியல்ஸ் கொடுத்துட்டு ஒரு 4-5 கொடுத்துட்டு கீழே நீடிலால் இன்செர்ட் பண்ணிக்கலாம். பார்க்க வந்து ரொம்ப அந்த சென்டரில் வந்து குட்டி குட்டி முத்து இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த செல்ஸ் ஃபுல்லாகவே உள்ளே ஒரு டைம் ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அகைன் இது 2வது டைம் ஸ்டிச் வந்து சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அதில் ஒரு பீடு லோட் பண்ணிவிட்டு, பீடு இல்லைன்னா இது கிளிப் ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா, அது அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீக்வன்ஸோட கிளிப் ஸ்டோன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு சென்டரில் பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் கலர் ஃப்ளவரும் கிளிப் ஸ்டோன் ஒன்றும் கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப இந்த ஒயிட் கலர் ஃப்ளவரும் இந்த கிளிப் ஸ்டோனும் கொடுக்கும்போது பார்க்க வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அதை நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீடில் வந்து கீழே ஃபுல்லாக இன்செர்ட் பண்ணிட்டோமா இல்லை த்ரெட்டு வந்து பாதியிலே நிற்கிதான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி நல்லா டைட்டாக கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்போஸ் நம்ம த்ரெட்டு லென்த்தாக எடுக்கிறோம் இல்லைங்களா, எடுக்கும்போது சிக்காகி பாதியிலே ஸ்டக் ஆகிடுச்சுன்னா த்ரெட்டு அப்படியே பாதியில் இருக்கும். அப்புறம் நம்ம ஃப்ரேம்லேருந்து கழட்டும் போது தொங்கின மாதிரி ஆகிடும். ஸ்டோன்ஸும் அதே மாதிரி திரும்பிட்டு இருக்கா கரெக்டாக செக் பண்ணி ஸ்டோன்ஸ் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது அதுவுமே வந்து ப்ராப்பராக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டிச்சுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம போடும்போதே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி போடுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ அடுத்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கிளிப் ஸ்டோன் கொடுக்குறேன். நல்லா டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டு டைம் கூட இந்த கிளிப் ஸ்டோனுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இடையில் பார்த்திங்கன்னா நான் வந்து டியூப் பீடு, பெரிய சைஸ் பிக் சைஸ் டியூப் பீடு வந்து 2 கொடுக்குறேன். நம்மளோட க்ரியேட்டிவ் தான், ப்ரூச்சாக்கை பொறுத்து நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டீரியலில் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணி நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாங்கிறது தான். ஜஸ்ட்டு ஒரு ஐடியா. இப்போ என்னுடைய வீடியோ பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா. இதை வச்சு நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் என்ன இருக்குது, இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ கேப் இருக்கிற இடத்தெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் அரேஞ்ச் பண்ணுறேன்.
இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் கிளிப் ஸ்டோனு. பார்க்க இப்போ ரொம்ப அந்த ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபினிஷிங் வந்து சூப்பராக வந்துருச்சு. ரொம்ப நீட்டாக இருக்குது ஒரு ஃப்ளவர். இப்போ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற ஃப்ளவருக்கும் நம்ம ஸ்டோன்ஸு அங்கங்கே குட்டி குட்டி ஃப்ளவரு லோரியல்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணும்போது ரொம்ப நீட் ஃபினிஷிங் வந்து நமக்கு இருக்கும். 3 ரோலியல்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அகைன் இன்னொரு டைம் நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு 2 டைம் 3 டைம் ஸ்டிச் பண்ணும்போது தான் நமக்கு நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்லேயே நான் லாக் வச்சு கட் பண்ணிட்டேன். த்ரெட்டு தீந்துருச்சு. ஸோ எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பேக் சைடு வந்து நம்ம ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அங்கங்கே வந்து ஒயிட் கலர் ஃப்ளவரு ஸ்டோன்ஸு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு டிசைனு. கான்ட்ராஸ்ட் கலர் அப்படிங்கிறதுனால தான் இந்த இது வந்து நல்ல பிங்க்கில் வந்து க்ரீன் போட்டு அங்கங்கே ஒயிட் கலர் ஃப்ளவர் கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக ஃப்ளவர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஹேண்ட் ஒர்க் பண்ணிடலாம். ஹேண்டுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா 3 ரவுண்ட் போட்டுட்டேன். ரவுண்ட் 3மே வந்து ஒரு பெரிய சைஸ் ரவுண்டு தான். 3 ரவுண்டு அகைன் வந்து மேலே வந்து 2 சின்ன ரவுண்டு, அதுக்கு மேலே ஒரு ரவுண்டு, இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். வீடியோ வந்து தெரிலன்னு நினைக்கிறேன். இருங்க நல்லா இப்போ ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு செல்ஸ் தான் அந்த ரவுண்ட் போட்ட இடத்துல எல்லாமே செல்ஸு. அப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த ஃப்ளவரில் வந்து 4ஆக மடித்து ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இந்த கிளாத்தில் வந்து ஃப்ளவர் எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி 4ஆக மடித்து நான் அரேஞ்ச் பண்ணி ஃபுல்லாகவே ஒரு டைம் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 4 போலன் எடுத்துகிட்டு அதையும் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நல்லா ஒரு 4-5 டைம் நம்ம நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து கழண்டு வராது. ஏன்னா நம்ம இருக்க திக்காக ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். ஸோ ஸ்டிச் பண்ணுறதுமே சின்ன நீடில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய நீடில் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம இந்த மாதிரி சீக்வென்ஸு ஃப்ளவர் கொடுக்கும்போது ஸ்மால் சைஸ் நீடில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையுமே நான் எல்லா ஃப்ளவருக்குமே அந்த சென்டரில் போலன் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். போலன் லோரியல்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ பிளான் இதுதான். செல்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக 2 சைடும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். சென்டரில் கிளாத்தில் இருக்கிற ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆல்டர்னேட்டிவ் செல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஒன் டைம் வந்து நல்லா ஸ்டிச் பண்ணிக்கலாம். ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த ஃப்ளவரை வந்து 4 ஃப்ளவரை வந்து மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப பொறுமையாக காமிச்சா வீடியோ வந்து லென்த்தாக போகுது. ஸோ உங்களுக்கு ஐடியா இருந்தால் போதும், கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி ஒர்க் பண்ணிடுவீங்க. அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து ஒர்க் பண்ணிடுறேன். இப்போ இந்த மாதிரி 4ஆக மடித்து நல்லா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே சென்டரில் ஒரு க்ரீன் கலரில் ஒரு ஃப்ளவர் கொடுத்துட்டு அதுலேயுமே பார்த்திங்கன்னா லோரியல்ஸ் வந்து கொடுத்துட்டு கீழே நீடியில் இன்செர்ட் பண்ணிடுறேன். அகைன் இன்னொரு டைம், ஏன்னா 2 டைம் ஸ்டிச் பண்ணும்போது என்ன திக்காகிடுது. ஸோ நம்ம 2 டைம் 3 டைம் ஸ்டிச் பண்ணாமல் தான் அந்த ஃப்ளவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி இந்தாண்டி நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம். அதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் இது வந்து ஒரு லீஃப் சீக்வென்ஸ் தான். இந்த சீக்வென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிக் சைஸு. இதை வந்து மாறுது ஷேப் வந்து நம்ம நார்மலாக நீடிலால் இன்செர்ட் பண்ணும்போது ஷேப் மாறுது. ஸோ ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா ஒட்டி அரேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ப்ரூச் ஒர்க் பொறுத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணால் கொஞ்சம் நமக்கு ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த கோல்டன் கலர் சீக்வென்ஸில் 2 ஹோல் இருக்கும். அந்த 2 ஹோல்லையுமே நீடியில் வந்து ஒரு சைடு விட்டுட்டு கீழே இன்னொரு சைடு வந்து நீடியில் இன்செர்ட் பண்ணுறோம். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஹேண்ட் போர்ஷனும் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஹேண்டில் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் சீக்வென்ஸு அதில் அங்கங்கே கொஞ்சம் அந்த குட்டி குட்டி க்ரீன் கலரில் கிளிப் ஸ்டோன் கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த சென்டர் பாயிண்டில் வந்து 3 கிளிப்பு பெருசாகவும் 3 ஒயிட் கிளிப்பும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அங்கங்கே ஒயிட் கலர் ஃப்ளவரும் அதில் ஒரு சென்டரில் கிளிப் ஸ்டோனும் கொடுத்து அரேஞ்ச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மேலேயும் செல்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஜர்தோசியில் கர்வ் டிசைன் கொடுத்துருக்கேன். ஸோ ஹேண்ட்
போர்ஷன் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 2 ஹேண்டுமே சேம் அதே பேட்டர்ன் தான். அங்கங்கே ஒயிட் ஃப்ளவர் கொடுத்துட்டு கிளிப் ஸ்டோன் அந்த குட்டி குட்டி க்ரீன் கலர் கிளிப் ஸ்டோன் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 3 செல் கொடுத்துட்டு கொஞ்சம் கர்வ் மாதிரி போட்டு அது ஜர்தோசி யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது வந்து பேக். ஸோ ப்ளவுஸ் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக ப்ரூச் ஒர்க் பண்ணணுன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அல்லது கால் பண்ணுங்கள். ப்ரூச் சம்மந்தமான ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். Thank you friends.